தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இந்து ஒற்றுமை தமிழகத்தில் ஏற்படுத்துவதற்காக முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறோம். இதில் எந்த பாலிட்டிக்ஸும் இல்லை. அனாவசியமாக எங்களெல்லாம் பாலிட்டிக்ஸ் பேச வைக்கிறாங்க. அல்லேலுயா பாபு மாதிரியாக இருக்கிறவங்க அவர் 4 நாள் முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டார் இந்த மாநாடு தோல்வி அடையும்னு. மூதேவி, இது என்ன இப்படியெல்லாம் பேசலாமா? இவர் என்ன அமைச்சர்? ஹிந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். ஹிந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஆக்சுவலாக என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்து முன்னணி சார்பாக முருக பக்தர்கள் மாநாடுன்னு அறிவித்த உடனே நல்ல விபூதி குங்குமத்தோட இடுப்பில் துண்டை கட்டிக்குங்க, வர்ற ஒரு ஹிந்துவையும் வாங்க வாங்க ஹிந்து ஒற்றுமை வேணும்ல இருக்கணும். என்ன நடக்கிறது? அதாவது இவர்களுடைய நோக்கம் அதுதான் அரசியல். உடனே என்ன சொல்கிறாரு, பழனியில் அவங்க நடத்தின மாநாடு தான் முருக பக்தர் மாநாடா? சரி, நாங்கள்லாம் சங்கிகள், எங்களை எதிர்க்கிறவங்கெல்லாம் மங்கிகள். நம்ம சங்கி இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அங்கே என்ன நடந்தது? யாராவது ஹிந்து அமைப்புகளை சேர்ந்தவங்க முருக பக்தர்கள் உங்கள் மாநாடு முருக பக்தர் மாநாடு இல்லை, இது ஃபைலாக போகும், அப்படி ஏதாவது பேசணுமா? ஒன்றும் பேசல. ஆனால் இப்போ இந்து முன்னணி மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் கேட்டிருக்கார், இவ்வளவு மாதங்களாச்சு, கணக்கு என்ன? நான் கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ பேசினதுக்கப்புறம் நான் பேச வேண்டியிருக்கு. நீங்கள் நடத்தின மாநாடை சட்ட விரோதம்ங்கிறேன்னா, ஏன்னா மாநாடு கூடினது இல்லை. நீங்கள் அதுக்கு பணம் எப்படி கோயிலேருந்து எடுத்தீங்க? அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் 1959 எப்படி எடுக்க முடியும்? நீங்கள் ஒரு கோவிலும் ஒரு என்டோமெண்ட், பக்கத்திலே வழக்கறிஞர்கள் இருக்காங்க, ஒரு கோவிலும் ஒரு என்டோமெண்ட். அந்த என்டோமெண்டினுடைய குறிப்பிட்டு இருக்கின்ற நோக்கங்களை அடைவதற்காக மாத்திரமே கோவில் நிதி பயன்படுத்த முடியும். மீதி இருக்கிற நிதி கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு அனுப்பும். அது எப்படி நீங்கள் கூட்டம் கூட்டுறதுக்கு பயன்படுத்துவீங்க? சட்டவிரோதம் இல்லையா? சட்டத்தில் அனுமதியாத ஒரு விஷயத்தை செஞ்சால் அதுக்கு பேர் திருட்டு தானே. நாங்கள் இதெல்லாம் இதுவரை கேட்கல. ஆனால் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள், இந்து முன்னணி மாநில தலைவர் அவர்கள் கணக்க கொடுன்னு கேட்டிருக்கார். இவ்வளவு நாள் ஆச்சுல. சேகர் பாபுவும் அறநிலைத்துறை கமிஷனரும் நீங்கள் கணக்கு கொடுக்கணும். இல்லைன்னா இட் வில் ஃபார்ம் பார்ட் ஆஃப் தி பேசிஸ் ஃபார் அனதர் ரிட். நீங்கள் கோவில் பணத்தை எப்படி பயன்படுத்தினீர்கள், தவறு அப்படின்னு போக வேண்டியிருக்கும். அதனால சொல்கிறேன் சேகர் பாபுவுக்கு, அதிகமாக வாயாடாதீங்க. அவர் உடனே கேட்குறாரு, அவர் எப்படி பவன் கல்யாண் வரலாம்? ஏன் ஆந்திராவில் முருக பக்தர்கள் இல்லையா? என்னோட நெருங்கிய நண்பர் கர்நாடகாவில் அமைச்சராக இருந்தார். அவர் பேர் கட்டா சுப்பிரமணிய நாயுடு. அப்போ ஆந்திர மக்கள் தெலுங்கு பேசுகிறவங்க முருக பக்தர்கள் இல்லையா? என்ன மூலகட்டத்தனங்கிறேன்னா இந்த அல்லேலியா பாபு, எப்படி பேசுவீங்க? ஹிந்துக்களை எப்படியெல்லாம் டிவைட் பண்ணலாம், வெர்டிக்கலா ஹரிசாண்டலா அப்படிங்கிற தீய நோக்கத்தோடு இந்த ஹிந்து விரோத தீய அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கு. அதனால நான் சொல்றேன், நமக்கு பாலிட்டிக்ஸ் இல்லை,